jQuery introduction. ஸோ jQueryன்னு இது வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன? ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்டே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பட் என்ன அப்படின்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் கோடிங் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ சிம்பிள் டாஸ்க்குக்கு கூட நிறைய லைன் எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்குது. எல்லா ப்ரௌசர்லேயும் ஒரே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகலை. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா எல்லா ப்ரௌசர்லேயும் ஒர்க் ஆகிற மாதிரியான சம் காமன் ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணாங்க. அதுக்கு என்னெல்லாம் ஒவ்வொரு ப்ரௌசர் ஓரியன்டாக என்னெல்லாம் ஃபங்க்ஷனல் சேஞ்ச் வேணுமோ அதையெல்லாம் அந்த லைப்ரரியிலேயே அவங்களே பேக்கெண்டில் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு லைப்ரரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த jQuery அப்படிங்கிற லைப்ரரி. ஸோ இதனுடைய மெயின் அட்வான்டேஜ் ப்ரௌசர் கம்பேட்டபிலிட்டி. இதை பேஸ் பண்ணி சில கோடிங் நம்ம பண்ணும்போது அது எல்லா ப்ரௌசர்லேயும் ஒர்க் ஆகும். இன்னொன்று, நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் அட் அ டைமில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு எலிமெண்ட்டை தான் எடுத்து அதை மாடிஃபை பண்ணுறதோ ஏதோ ஒன்று பண்ண முடியும். வேறஸ் jQueryயை யூஸ் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணி இம்மீடியட்டாக ஒரு ஸ்டைலை அப்ளை பண்ணுறதோ அதில் இருக்கிற கண்டென்ட்டை ரீட் பண்ணுறதோ அதெல்லாம் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது jQueryயில். ஸோ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய விஷயங்களை ஈஸியாக இதில் நம்ம பண்ண முடியும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளக்இன்ஸ். ஸோ இந்த jQueryயை பேஸ் பண்ணி நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ளக்இன்ஸு. அதாவது ப்ளக்இன்ஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட்டோ கம்ப்ளீட்டாக வேணும். ஏதோ டைப் அடிக்கடிக்கு கீழே வந்து எனக்கு செலெக்ஷன் வேணும், அதில் ஏதாவது வேணும்னா செலக்ட் பண்ணி அது இம்மிடியட்டாக அது என்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த என்ட்ரிக்கு போகணும். இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேலிடேஷனு, பியூட்டிஃபிகேஷனு, மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரிச் கிளையண்ட் இன்ட்ராக்ஷன் இருக்கிற மாதிரியான அப்ளிகேஷன்ஸை உருவாக்குறதுக்கு இந்த jQuery ரொம்ப உபயோகமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அஜாக்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு அன்அவாய்டபிள் ஒரு ஃபியூச்சர். ஸோ அந்த அஜாக்ஸ் அப்படின்ற ஃபியூச்சரை நம்ம jQueryயை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ அது எல்லாம் தான் நம்ம jQueryயில் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு ஷார்ட்டாக இந்த jQueryயும் நடுவில் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். வீல் கோ டு த நெக்ஸ்ட் கிளாஸ்.